ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி டைம்ஸ். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வந்து சேரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணுறது ஓஎஸை, அண்ட் தென் அதை வந்து எப்படி பூட் பண்ணுறது பென்ட்ரைவில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. அப்படி என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட லிங்க் வந்து வரும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டூல் நோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு .exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி .exe ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து விண்டோஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இன்னைக்கு இதை வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு நியர் 6 ஜிபிக்கான டேட்டாஸ் வந்து நம்மக்கிட்ட கண்டினியூஸாக இன்டர்நெட் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட பேஜை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க இந்த மொபைல் மாதிரி ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பேர் வந்து டிவைஸ் டூல் பார். ஸோ இந்த டிவைஸ் டூல் பார் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் இப்படி மாறும். ஸோ இந்த மாதிரி மாறிட்ட அப்புறம் இந்த பேஜ் ஒரு டைம் ரீலோட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீலோட் ஆகிடும். ஸோ இந்த பேஜ் லோட் ஆகி வந்த அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். விண்டோஸ் 10 நவம்பர் 21 அப்டேட் வெர்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செலக்ட் எடிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 மல்டி எடிஷன் iOS அப்படின்றது. இதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதை வந்து வேலிடேட் பண்ணும். வேலிடேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது இங்கே கீழே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் லாங்குவேஜில் போயிட்டு இங்கிலீஷ்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் போடுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. உங்களோட சிஸ்டம் வந்து என்ன பிட்டு 64 பிட்டா 32 பிட்டா அது வந்து கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 64 பிட் தான் கிளிக் பண்ண போகிறேன். நான் வேணா வந்து என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட் தான். ஸோ நான் 64 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எதுவும் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours தான் வேலிடாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 5.5 GB வந்துருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பூட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தேவை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் பண்ணுறதுக்கு ரூஃபீஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் தேவை. அதனால் நான் இப்போ ரூஃபீஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வருது. இந்த பேஜில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்க rufis.io அப்படின்ட்டு இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது இந்த பேஜை வந்து கொஞ்சம் கீழே தள்ளிங்க அப்படின்னா டவுன்லோடுன்ற பெரிய அந்த பாக்ஸுக்கு கீழே ரூஃபீஸ் 1.19 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு .exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஆடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணோடனே உங்களுக்கு .exe ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம பூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ வாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண iOS ஃபைலும் அதாவது விண்டோஸ் ஓஎஸ் ஃபைலும் இங்கே ரூஃபீஸ் ஃபைலும் இருக்குது. இப்போ வந்து நம்ம பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பென்ட்ரைவு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுடைய ரிமூவபிள் டிஸ்க்கு. இதுதான் நம்மளோட பென்ட்ரைவ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பூட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் ரூஃபீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் ரூஃபீஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நம்ம பூட் பண்ண போகிறோம். இப்போ ஸோ ஓப்பன் உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிவைஸ் நேம் வந்து அதுவே ஆட்டோவாக டிடெக்ட் பண்ணிக்கிச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எந்த மாதிரி ஃபைலை வந்து நம்ம பூட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் அது. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி
டிஸ்க் அண்ட் iOS இமேஜ் அப்படின்ட்டு அது ஆல்ரெடி இருக்குது, அதை டிஃபால்ட்டாக அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ டிஃபால்ட்டாக அதை அப்படியே விட்டு பக்கத்தில் இருக்க செலக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைல் மேனேஜருடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட iOS ஃபைல், அதாவது OS ஃபைலை வந்து நம்ம எங்கே டெவலப் பண்ணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனவொடனே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா ஆப்ஷனுமே வந்து அப்படியே விட்டுருங்க, இதையும் மாற்றம்லாம் பண்ணாதீங்க அதில். ஸோ இங்கே டிஸ்க் பார்ட்டிஷன்லேயும் எதுவும் வந்து பண்ண தேவையில்லை நம்ம. ஸோ இருக்கிறத அப்படியே விட்டுட்டு அப்படியே விட வேண்டியது தான். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே விட்ட வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் மட்டும் மாற்றணும். ஏன்னா இப்போ NTFSக்கு மட்டும் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்னிங் வரும். இந்த வார்னிங் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான ஃபைல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எல்லாமே ஃபார்மேட் ஆகிடும், எல்லாமே எரேஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் அது வருது. ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு பூட் ஆகிறது. ஸோ இந்த பூட் ஆகிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். உங்களுக்கு சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது வந்து அதை டைம் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ஃபைல் வந்து ரெடி ஆக போகுது. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா ரெடி ஆனவுடனே இங்கே வந்து ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகுது, இப்போ இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகேவோ இல்லை க்ளோஸோ கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பென்ட்ரைவை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பூட்டோட ப்ராசஸ் வந்து பூட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை நம்ம எப்போ செக் பண்ணுறது பூட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ரிமூவபிள் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டப் ஃபைல் மாதிரியான மாறி இருக்கும், OS ஃபைலாக மாறிடுச்சு, அதுதான் பூட் ஃபைலான்னு அர்த்தம். இந்த மாதிரி மாறிட்டு இருந்தா ஸோ இதை கிளிக் பண்ணி அதை உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது செட்டப் ஃபைல்ஸோடைய அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். iOS ஃபைல் ஒரு சிங்கிள் ஃபைல் இருந்தது, இப்போ நிறைய ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பூட்டிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி OS போகிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.